கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 10:4 தங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல். ஆமென். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சமாக இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். உதாரணமாக, திம்னாத் ஊரின் திராட்சை தோட்டங்களில் ஒரு பால சிங்கம் சிம்சோனுக்கு எதிராக வந்தபோது சிம்சோன் என்ன செய்தான் என்றால், இதுபோல் நமக்கு எதிராக சிங்கம் வந்திருந்தால் நாம் தனியாக என்ன செய்திருப்போம்? ஒருவேளை ஊரை கூட்டியிருப்போம் பயத்தில். ஆனால் சிம்சோன் என்ன செய்தான் என்றால், போராடி சிங்கத்தை தனியாகவே ஜெயித்தான். நீங்களும் மாம்சத்தை நம்பியல்ல, தேவனையே நம்பி வாழ்தல் அவசியம். அதேபோல் தாவீதும் ஒருமுறை சிங்கத்துடன் போராடி அதன் தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டான் என்று 1 சாமுவேல் 17:35 வாசிக்கின்றோம். இதில் உள்ள உண்மையான தேவ ஞானம் என்னவென்றால், சிங்கத்தின் சரீரத்தில் மாம்சமே இல்லாத ஒரே ஒரு பகுதி அதன் தாடை பகுதி மட்டுமே. தாவீது தேவ ஞானத்தின்படி செயல்பட்டான் என்றும் கூட சொல்லலாம். மற்றும் தாவீது தனக்கு எதிராக வந்த பலத்த ராட்சத மனிதன் கோலியாத்தையே யார் உதவியுமின்றி கொன்று போட்டான். இவை தாவீதின் மாம்ச பலத்தினால் அல்ல, தேவ ஞானத்தால் தேவ பலத்தால் மட்டுமே கோலியாத்தை கொன்று போட்டான். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்களும் உங்களுக்கு எதிராக சந்திக்கும் போராட்டங்கள் மாம்சீகமான காரியங்களினால் திங்க் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. தேவ ஞானத்தோடு தேவ பலத்தோடு சுத்தமல்ல இருதயத்தோடு தேவனை நோக்கி கேட்பீர்களாயின், தேவன் உங்களுக்கு தேவ பலத்தையும் அவரது அனுகூலமான தேவ கிருபையும் தந்து போராடி ஜெயிக்க கிருபை தருவார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவே வேண்டாம். ஆமென். God bless you.